Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மேங்கோ டிசைன் வர்க் பண்றது பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா கட்வொர்க் பேஸ்ட் டிசைன் தான். சோ neck portionல இருந்து கொஞ்சம் உள்பக்கமா நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படினா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கான ட்ரேசிங்கை வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம். சோ நான் இது வந்து கட் வர்க் பேஸ்ல எடுத்துர்க்கேன். இல்ல வேண்டாம் நெக்குக்குள்ளேயே வரணும் அப்படினு ஃபீல் பண்ணீங்கனா நீங்க ஜெனரலா நெக்குக்குள்ள வர மாதிரி இந்த டிசைனை வந்து வர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா டபுள் லைன் வந்து அவுட்லைன் கொடுத்திருக்கோம். அடுத்து பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துறலாம். கேப் இல்லாம நல்ல நெருக்கமா கொடுக்கணும். ஓகே, நம்ம பீட்ஸ் ஸ்டோன்லெஸ் பீட்ஸ் இது கொடுத்துட்டு இப்போ லோடிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இது saree பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். ஸோ அதனால ஆரஞ்சு கலர்ல நம்ம ஃபுல்லாவே லோடிங் கொடுத்துடலாம். ரெண்டு பீட்ஸை கொடுத்து ப்ராப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ சின்னதாக மைனூட் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டாக வரத்துக்கு என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கம்பல்சரி வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் பண்ணியிருப்போம். அந்தளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிளாஸஸில் ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் திலகம் ஸ்டோன் மாதிரி வச்சு ஒரு அவுட்லைன் வந்து இந்த ஆரஞ்சு கலர்லேயே கொடுத்துருக்கேன், மேங்கோ ஷேப்க்கு வர மாதிரி. ஸோ இது எல்லாமே அதே போல் அங்கங்கே புட்டாஸ் வந்து கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து பீட்ஸ் லைன் வந்து எல்லாமே வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பீட்ஸ் தான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து இன்னொரு லேயர் வந்து நம்ம ஸ்டோன் லேஸ் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த பெட்டல்ஸில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன்னா நம்ம ஃபுல்லாகவே செயின் ஃபில்லிங் எடுக்க போகிறோம். ஸோ நல்லா நெருக்கமாக போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தோம்னா நம்ம இதில் வந்து ஃபுல்லாகவே செயின் ஃபில்லிங் பண்ணிட்டோம் ஆரஞ்சு கலரில். அடுத்து நான் லைட்டாக அங்கங்கே வந்து இந்த பால்ஸ் வந்து வைக்கிறேன். ஆரஞ்சு கலர் அந்த மிஷின் த்ரெட்லேயே அந்த சில்க் த்ரெட்லேயே தான் நான் போடுறேன். போட்டு ஒரு நாட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஒர்க் மேலேயே நம்ம போடும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்சு கலரில் த்ரெட் லோடிங் கொடுத்துருக்கேன். அதை ஒட்டியே வந்து ஒரு லைன் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு லைன் ஜரி, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஜரி பீட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். சென்டரில் இங்கே வந்து ஒரு ஸ்டோன், பிங்க் கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் இட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல சேம் ப்ளவுஸ் கலரே நான் வந்து லோடிங் ஸ்டிச் தான் போடுறேன். சின்ன போர்ஷன் அப்படிங்கிறதுனால நான் பைப்பிங் த்ரெட் கொடுக்கல. குட்டியாக இருக்குங்கிறதுனால அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக எம்போசிங்காக தான் தெரியும் லைட்டாக. ஸோ இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த லோடிங் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதில் வந்து ஃபுல்லாகவே இந்த கலர் த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு இந்த சென்டர் போர்ஷனில் நாட் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோனை சுற்றி ஒரு லேயர் வந்து பீட்ஸ் கொடுத்துட்டு கேப் எல்லாமே நம்ம நாட் ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் நெக் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மேங்கோ வந்து கட் ஒர்க்கில் நம்ம கொடுத்துருக்கோம். குட்டி குட்டி புட்டாஸ் கொடுத்துருக்கோம். இங்கே எல்லாமே அவுட்லைன் கொடுத்து போட்டிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் இங்கே இருக்குது. ஃப்ரண்ட் நெக்கில் அந்த பார்டர் லைன் மட்டும் கொடுத்துட்டு குட்டி குட்டியாக அந்த மேங்கோ வந்து புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரண்ட் நெக்கில். அதே போல் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்டர் லைன் கொடுத்துருக்கோம். சேம் அதே மேங்கோ தான். கிட்டத்தட்ட ஒரு 4.5 இன்ச்சுக்கு வரும். இந்த மேங்கோ போட்டுட்டு குட்டி குட்டி புட்டாஸாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ப்ளவுஸ் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே இதில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.